வணக்கம் ரீதி. தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பணியான தமிழ்நாடு INTUC 252வது மாநில செயற்குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட ரவுண்ட் ரோட் பகுதியில் தனியார் மகாலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்தவர்கள் INTUCயின் மாநில தலைவர் ஜெகநாதன், அவரோட மண்டல தலைவர் SS மணிகண்டன் மற்றும் மண்டல செயலாளர் ஆதிமூலம் இவர்கள் மண்டபத்தை புக் செய்து இன்று 252வது மாநில செயற்குழு கூட்டம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டு தங்களது உறுப்பினர்கள் அனைவரையும் வரவழைத்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் இன்று காலை சுமார் 10 மணிக்கு மேல் வரும் பொழுது ஏற்கனவே முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம், அவரது அணியைச் சேர்ந்த கருப்பையா, முன்னாள் பேரவை பிரச்சார செயலாளர் கருப்பையா மற்றும் சிதம்பரம் ஆகிய அணியினர் பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து அவர்கள் கூட்டத்தை துவக்கியுள்ளனர். அவர்களும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கூட்டத்தை துவக்கியதால் ஜெகநாதன் அணியைச் சேர்ந்தவர்கள் மண்டபத்தின் முன்புறமாக கூடினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கூடிய நிலையில் உடனடியாக அவர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பன்னீர்செல்வம் கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது உள்ளே சென்றதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தில் ஜெகநாதன் அணியினர், நாங்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தை நீங்கள் எப்படி நடத்தலாம், எங்களது மாநில தலைவர் தற்போது வரை வரவில்லை என கூறிய நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, அதே போல் பேனர்கள் கிளிப்பு என தொடர்ந்து நடைபெற்றது. அதே போல் ஒருவருக்கு ஒருவர் கீழே தள்ளிவிட்டு ஆபாச வார்த்தைகளையும் கூறினர். இதில் சேர்களையும் எடுத்து வீசினர். இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை. கடைசி கட்டத்தில் இரு தரப்பினரும் மண்டபத்தின் வாயிலேயே பூட்டும் தருவாய்க்கு இருவரும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். இதில் பன்னீர்செல்வம் அணியினரை ஜெகநாதன் அணியினர் வெளியே தள்ளி கோஷங்கள் எழுப்பியும் வெளியே தள்ளிவிட்டு மண்டப வாயிலை பூட்டிவிட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்ததன் பேரில் தற்போது ஜெகநாதன் அணியினர் கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். பன்னீர்செல்வம் அணியினர் அங்கிருந்து வெளியே சென்று விட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மண்டப பகுதியில் மிக பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது.